வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆமா சொல்லுமாப்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நைட் அவுட் போயிடலாமா? நைட் அவுட்டா? பனி வேற பெஞ்சிட்டு இருக்கு. நைட் எங்க மாப்ள போறதே? ஆமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமாமா. வீட்ல ஆபீஸ்னு ஒரு மேனேஜ் பண்ண முடியல. போயிட்டு வந்தோம்னா போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு வரலாம். சரி, எங்க போறது? எங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எங்க போறோம்னு கேக்குறீங்க? இந்த வண்டி எடுத்தோம்னா இங்க இருக்குது வாழையாரு. போயிட்டு வந்துடலாமா? என்ன சொல்றீங்க? சரி போலாம். எப்படி போலாம்? நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். ரேட் வந்துடுறேன். அதுல போயிடலாம்ல? போயிடலாம், அதுல போயிடலாம். நீங்க வேணா கார்த்திக் ஒரு போன் பண்ணிருங்க. நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். மூணு நைட் கிளம்பிடுறேன். ஒரு 7 மணிக்கு. பத்தி உனக்கு தெரியாதாடா? அவ 2 வீலர்ல போக மாட்டேன்னு சொல்லுவான். ஓவரா பந்தா பண்ண வேண்டாவன். ஆமா கழுத, நம்ம வேணா போயிட்டான் பண்ணிட்டு போறா விடுங்க. சுத்தமா இந்த நண்பன் படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல எப்படி 3 பேர் எப்படி அந்த ஸ்கூட்டில போவானுங்க. ஆமா. அத நம்ம ரேல போவோம். அப்படியே நம்ம ஒரு பாட்டை போட்டு அப்படியே இப்படி வளைஞ்சு வளைஞ்சு நம்ம கோயம்புத்தூர் பாலக்கார ரோட்ல போனா அது ஒரு ஜாலி மாமா. அதுலயே நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிரும். எனக்கெல்லாம் ஓகேடா. கார்த்திக் தான் பிரச்சனை. அவனதான் கேட்கணும். சரி, நீங்க எதுக்கு அவனுக்கு போன் பண்ணி கேளுங்க. அவன் ஏதாச்சும் இல்லைன்னா நான் என்ன கூப்பிட்டு மாம்சே மாப்ள ஹாய். ஏய் வாடா. இப்பதான்டா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா. நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரி மாம்சும் மாமா இங்கதான் வந்திருக்கீங்க. ஸ்பாட்டுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா இங்கதான் இருக்கீங்க. என்ன ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடா. ஒரு நைட் அவுட் போலான்னு இருக்கிறோம். என்ன சொல்ற? அதான் உனக்கு கேட்கலான்னு ஒரு கால் பண்ண சொன்னேன். நீ வந்துட்டேன். நைட் அவுட்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட் அவுட் ஒரு ட்ரெண்டுடா. மச்சான் ஆமா, எங்க போறோம் நம்ம? மச்சான் வாழையார் பிளான் பண்ணி இருக்குது. ஒரு 9-10 மணிக்கு கிளம்புறோம். ஒரு 12 மணிக்கு இங்க ரீச் ஆயிட்டு அப்படியே ஒரு டிராவலிங்ல நம்ம ஜாலி பண்ணலாம் மச்சான். நைட் அவுட் பிளான் ஓகே. சரி, அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழையாருன்னு போய் சொல்ற. வாழையார்ல இப்படா ஏதாவது ஒரு ஐநாக்ஸ் மால் போறோம், பிராட்வே சினிமாஸ் போலாம், ப்ரூக் ஃபீல்ட்ஸ் போலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கடா. வாழையார் இருக்கிறதே சிட்டிடா. இங்கதான் டெய்லி கூட பாத்தலாம். மாதிரி இப்ப கிளம்புனா கூட 5 நிமிஷத்துல போயிடலாம். சரி, இன்னைக்கு உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ஓகே போலாம். எதுல போறோம்? நம்ம வண்டி இருக்குல்ல, நம்ம ரே எடுத்துட்டு வந்துடுறேன். அதுல போறோம். நண்பன் பட டைலாக் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம்ல. மாஸ் காமிக்கிறோம். நண்பன் நான் ஸ்கூட்டில வச்சிருக்கோம். நம்ம ரே தெரியாதா? ரே வச்சிருக்கல. எது நீ வச்சிருக்கிய? ஒரு 2 வீல் வச்சு ஒண்ணு இருக்குமே, ஒரு இது பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. செட் ஆகாது. நம்ம நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த வாழையார்லயே மோஸ்ட் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நான். நீங்க சிட்டி பிளான் வரலன்னு சொல்றீங்க. நைட் அவுட் எனக்கு ஓகே, வாழையார் கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கார்ல போலாம். கார் எங்கடா இருக்கு? சரி, நான் எதுக்குடா இருக்கேன்? கார் எடுத்திருக்கேன்டா நானு. எடுத்து 1 வீக் தான் சொல்லலையா உங்களுக்கு? என்ன சொல்லவே இல்லை. நேத்து கூட எங்க அம்மா பாத்துதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா கூட உங்கள்கிட்ட சொல்லலையா கார்த்திக் கார் வாங்கியிருக்காங்க? நைட் அவுட் ட்ரீட் என்னோடது. போறோம். சரி மாமா, கார் வச்சிருக்கல. அடிச்சுக்கோங்க. கார் வச்சிருக்கான் பாத்தியா? ஆமா சொல்லவே இல்லை. நாய் ஒரு பந்தாக்கு பிஎம் வாங்கியிருக்கானா, பென்ஸ் வாங்கியிருக்கானா? ஆடியே மினி கூப்பரா சொல்லிட்டு இருந்தான் அன்னைக்கு அவன் வாங்கணும்னு. ஆனா வாங்கிட்டானோ? வாங்கியிருப்பான். எவ்வளவு அந்த கார் ரொம்ப நாளா போட ஆசைமாமா. ஆசைதான். ரொம்ப சொகுசுக்கா இருப்பான். நல்ல மூலமா நிறைவேற்றிக்கிறோம். என்ஜாய் பண்ண நம்ம காசு கண்டோம். மினி கூப்பர்லாம் வச்சிருந்தானா எனக்கு ரொம்ப நாளா ஆசைமாமா. அந்த மினி கூப்பர் ஒரு வண்டி நிக்குது. ஒரு அதான் இருக்குமோ? கண்டிப்பா அதான் இருக்குமோ? ஏன்னா அதான் மினி கூப்பரு. டேய் மாப்ள மாமா எங்க வரீங்க? ஏய், நம்ம பிரீமியம் இங்க நிக்குது. இங்க நிக்குது. இதுவா வாய் காரா? பிளாக் பேண்டர் அது. ஏண்டா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க? ஆமா, இந்த வண்டி வச்சுட்டா என் வண்டியா 2 வீல் வண்டி சொன்னவன். மாப்பிள்ள என் வீட்டு பக்கத்துல சிட்டி கார்ஸ் தெரியுமில்ல? ஓட்ட வண்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு 20,000 அதே வண்டி தான். அதே இதுதான், சிட்டி கார்ஸ் தான். அதுல இந்த வண்டி இந்த மாதிரி எனக்கு ஞாபகம். மாப்பிள்ள மாத்திய கொழுப்ப உனக்கு என்ன எடுத்துட்டு போனோம்? அங்கதான் எடுத்திருப்பான். விசாரி பார்ப்போம். ஆமா, சிட்டி கார்ஸ் ஓனர் என் ஃப்ரெண்டு தான். ஒரே செகண்ட். சரி, நீ பேசிட்டு வா. டேய் மாப்ள, மணி பேசுறேன்டா. சொல்லு மாப்ள. செவர்லெட் ஸ்பார்க் ஏதாவது ஸ்பார்க்? ஆமாடா, அது ரொம்ப நாளா ஒரு பிளாக் கலர் வண்டி தானே. எப்ப வண்டிடா ரொம்ப நாளா கிடஞ்சு எப்படா அந்த வண்டி வித்தலன்னு இருந்தேன். சரி, அது ஒரு 22,000 ரூபாய்க்கு கோட் பண்ணி வச்சேன். அது ஒரு கஞ்ச பையன் வந்து ஒரு 17,000 ரூபாய்க்கு ஒரு ஏறான்டா மாப்ள. என்ன வண்டி தொலைது, அது போனா தொலைதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி இப்பதான் நான் கொடுத்தேன். 1 வாரம் ஆச்சு. என்ன மாப்ள, என்ன விஷயம்? ஸ்பார்க்ல வேற கலர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பிளாக் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். வாங்குனீங்க நீங்க? லாக்ஸ்ல தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மாப்ள. ஆமா, சிட்டி கார்ஸ் தெரியுமா மாமா? சிட்டி கார்ஸ். ஆமா, என் வீட்டு பக்கத்துல இருக்க ஒண்ணு. நம்ம முத்து இருக்கான்ல, முத்து. ஆமா, அவன் முத்து இருக்கான் நம்ம பையன். அவன் அங்கதான் வேலை செய்யறான். இருங்க, எங்க டிக்கி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்பதான் போன் பண்ணி இந்த காரை பத்தி தான் விசாரிச்சேன். 22,000 ரூபாய்க்கு சொல்லிக்கிறான். நான் 17,000 ரூபாய்க்கு ஓரியாண்டு இந்த காரை வச்சிருக்கிறேன் கூடாது. மணி நீங்க தப்பா கேட்டீங்க. அது ஒரு இஎம்ஐயோட அமௌண்ட்ரா. மாப்ள கூட நான் ஒத்துக்கொண்டான். ரேவ பார்த்து 2 சக்கர வண்டியான்னு கேட்ட பாத்தியா? மணி அப்பவே உன்னால தாங்க முடியல. ஓவரா பில்டப் போடுவான்னு சொன்னேன். நடந்துருச்சா? ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் இருக்கு தான் நைட் அவுட் போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.